வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம மகாநதி சீரியல்ல என்ன நடந்துச்சுன்னா, அதாவது காவேரி மனசுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு பூ பூக்குதுங்க. என்ன பூ? அதாவது நம்ம விஜய் மேல இருக்க ஒரு காதல் பூ. அப்படிதாங்க. சரி வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்ஷன் நடந்தத நெனச்சு யோசிக்கிறாங்க. அப்ப நம்ம விஜய் சொல்றாப்லல்ல, அதாவது என் பொண்ணுக்காக வந்து லேடீஸ் பொம்பள கெட்டப் போட்டு வந்து கூட நான் நடிப்பேன் அப்படின்னு வந்து சொன்னதுனால, அதெல்லாம் நடிச்சு வந்து நம்ம உருகுறாங்க காவேரி. ஓ! பரவால்ல ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ தூரம் உருகுறாரே அப்படின்ட்டு. இதெல்லாம் நெனச்சு சந்தோஷப்பட்டு இருக்கேன். என்கிட்ட சாதா ஆட்டியும், அவங்களும் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஓகே, ஓகே அப்படின்ட்டு. இந்த பக்கம் நம்ம விஜயும் வந்து சந்தோஷமா வந்து அதெல்லாம் நெனச்சு நெனச்சு திங்க் பண்ணி சந்தோஷப்படுறாப்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசி தங்கச்சி நர்மதா வர்றாங்க. அவங்க வந்தோனயுமே எல்லாரையும் வந்து பார்க்குறாப்ல. அதே நேரம் நம்ம விஜயும் வர, குழந்தையும் வர, அந்த குழந்தை நம்ம கங்காவோட குழந்தையோட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹாய், ஹாய் சொல்லி "எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹேப்பியா வந்து பேசுறாங்க. பாட்டி சொன்னாங்க, "உன்னைய பத்தி இப்படி இப்படின்னு" வந்து ரொம்ப இது பண்றாங்க. "ஓகே, நான் சாயந்தரம் வந்து உன்னைய மீட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தையும் சொல்லிட்டு போறாப்ல. நம்ம யமுனா, கங்கா எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. எப்படியாவது அக்காட்ட சொல்லிடலாம்ல அப்படின்ட்டு நர்மதா சொல்ல, "வேண்டாம். அவளுக்கு சொன்னா ஏதாவது ஆகி போயிரும். அதனால பார்க்கலாம். அது கூடிய சீக்கிரத்தில ஆகும். இதெல்லாம் அந்த மாமா வந்து கூட்டிட்டு போம்போது பார்த்தா எனக்கே ரொம்ப ஃபீலா இருக்கு" அப்படின்ட்டு நர்மதா சொல்ல, "விடு பார்த்துக்கலாம். எல்லாம் சரியாகும்" அப்படிங்கிறாப்ல. நம்ம காவேரி வீட்டுக்கு வர்றாங்க. பார்த்தா, நம்ம விஜய் வந்து விஜய் தாத்தா எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் பண்றாங்க. எதுக்கு? இந்த மாரி அம்மாவ வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரொம்ப அசத்துனதுக்காக வந்து ஒரு கிஃப்ட் எடுத்து வச்சிருக்காங்க. எது? சாரி. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம். ஒரு ஒரு எபிசோடையும் மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.